ஹாய், நம்மளோட எள்ளு செடி நல்லா காய்கள் பிடிச்சிருக்குங்க. நம்ம நினச்சதை விட நல்லாவே கிளைகள் நிறையா வெடித்து காய்களும் அதிகமாகவே வச்சுருக்குது. இதுக்கு நம்ம இயற்கை உரம் தான் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். நம்ம இயற்கையான முறையில் வேளாண்மை செய்யும்போது செடிகளுக்கு வாரம் ஒரு தடவை ஏதாவது ஒரு கரைசல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுங்க. ஆழம் வளர்ந்துருந்த எள்ளு செடி ஒரு சில இடங்களில் அங்கங்கே சாஞ்சு போயிடுச்சு. இந்த எள்ளு செடிகளுக்கு வாரம் ஒரு இயற்கை கரைசல் கொடுப்போம். இந்த வாரம் என்ன கொடுக்க போகிறோம்னா WDC வேஸ்ட் டீகம்போஸ்ட் தாங்க கொடுக்க போகிறோம். 1 பங்கு வேஸ்ட் டீகம்போஸ்ட் கரைசல் எடுத்துக்கிட்டு அதுக்கு 3 பங்கு தண்ணி கலந்து நம்ம ஸ்ப்ரே வடிவில் கொடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம தண்ணி பாய்ச்சும்போது தண்ணியோடையும் கலந்து கொடுக்கலாம். இப்போ செடிகள் நல்லா வளர்ந்துருக்கனால நாங்கள் வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்க போகிறோம். ஸ்ப்ரேயாக கொடுத்தாலுமே இதுக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த WDC எப்படி செய்யணுன்ற வீடியோ ஏற்கனவே நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஐயா நம்மாழ்வார் அவர்கள் வழியில் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு, இதுதாங்க நம்மளோட நோக்கம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்.